டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவிற்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி அமலாக்கத்துறை வழக்கில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் 17 மாதங்களுக்கு முன் டெல்லி மாநில துணை முதலமைச்சராக இருந்த மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார். அவரை தொடர்ந்து டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். அதற்கு முன்னதாக பாரதிய ராஷ்டிரிய சமிதியின் தலைவர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் மணீஷ் சிசோடியாவிற்கு உச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கி இருக்கிறது. இதன் மூலமாக டெல்லி திகார் சிறையில் இருந்து அவர் விரைவில் விடுதலையாக இருக்கிறார். அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தொடர்ந்து ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்த சூழ்நிலையில் முதன்முறையாக மணீஷ் சிசோடியாவிற்கு இப்போது ஜாமீன் வழங்கி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவரது உடல்நல குறைவு தொடர்பாக அவருக்கு விரைவாக ஜாமீன் வழங்க வேண்டும் என்று மேல்முறையீட்டு மனுவும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மேல்முறையீட்டு மனு மீதான உத்தரவில் தான் இப்போது டெல்லி முன்னாள் துணை முதல் மந்திரி மணீஷ் சிசோடியாவிற்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்ட மணீஷ் சிசோடியா இன்னும் இந்த வாரத்தில் அவர் திகார் சிறையிலிருந்து விடுதலை ஆவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் அமலாக்கத்துறை பல்வேறு மாநிலங்களில் தொடர்ந்த வழக்கில் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகியோர் கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில் இப்போது துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவிற்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி தேர்தல் காலத்தில் அவர் பின்னர் பரப்புரை முடிவடைந்த பின்னர் மீண்டும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் மணீஷ் சிசோடியாவிற்கு வழங்கப்பட்டுள்ள ஜாமீன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கவிதா மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இந்த வழக்கில் இருந்து அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கும் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் ஜாமீன் வழங்கப்பட்டு அவர் விடுதலையாகி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அமலாக்கத்துறை வழக்கில் 1.5 ஆண்டுகளுக்கும் அதிகமாக தற்போது சிறையில் இருப்பது தமிழகத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மட்டுமே அமலாக்கத்துறை வழக்கில் இதுவரை ஜாமீனே கிடைக்காமல் சிறையில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ரகாம்.